இது பாருங்க, நேற்று கொடுத்தது நம்ம சூப்பராக வந்திருக்கு பக்காவாக. இது நான் எப்படி எடுத்தேன்றதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய வீடியோவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத. ஓகே வாங்க. ஹலோ மக்களே, கேரளா லாட்ரி 12, 11, 25 உண்டான கெஸ்ஸிங்கை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதில் பாருங்கள், கொஞ்சம் இந்த 2 மாதம், அதாவது செப்டம்பர், அக்டோபர், இதை வச்சு நம்ம நவம்பருக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் பார்ப்போம். 2 மாதத்தோட கெஸ்ஸிங் மட்டும் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எடுத்திருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போல் நிறைய வீடியோ நம்ம அடுத்தடுத்து கொடுக்கலாம். ஓகேவா? சரி வாங்க வீடியோவுக்கு போவோம். இதில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு சிமிலராக வந்திருக்க இதுவை பார்ப்போம். 65, ஓகேங்களா? 37, இது ஒரு க்ளூ நம்பர். இப்போது இந்த 65க்கு 2 நாள் கழித்து 45ன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த 45 வச்சு நம்ம 65, 45 இதை பார்த்திங்கன்னா பி போர்டில் 2 மைனஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 6, 4னா -2, புரியுதுங்களா? -2 பண்ணியிருக்கான் பி போர்டில். இங்கே பாருங்கள், அப்போ நம்ம அதே மாதிரி 3 வந்திருக்கு. இப்போது 3 -2 2 கொடுத்தான்னா 1 வரும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த இடத்துல 1, 7 வரும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவன் என்ன ட்ரிக்காக பண்ணியிருக்கான்னா +2 கொடுத்துட்டான். 3 +2 கொடுத்தா 5. அப்போ இந்த இடத்துல 57 தான் வரணும். ஓகேவா? 57 வந்திருக்கு. ஆனால் அவன் அதை உல்ட்டா பண்ணி 75ன்னு கொடுத்துட்டான். இது இந்த கேமோட ட்ரிக்ஸு, புரியுதுங்களா? அவன் அசால்ட்டாக நம்ம கெஸ் பண்ண மாதிரியே 17 கொடுத்துட்டான்னா அவன் கம்பெனியை இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். ஓகேங்களா? இது ஒரு சிமிலர் பேட்டர்ன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 51, அடுத்து 93. இங்கே பாருங்கள் 61. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், இதில் 51க்கு 61, அதாவது +1 பண்ணியிருக்கான். 5 + 1 6, 61 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 93, ஓகேங்களா? அப்போது 9க்கு +1 போட்டால் 10 ஆகிடும். 10 நம்பர் நம்ம அதை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா அது பி டிஜிட்டுக்கு மட்டும்தான் வருது, பி போர்டுக்கு. அப்போ அவன் அந்த இடத்துல என்ன ட்ரிக்காக பண்ணியிருக்கான் பாருங்கள், 93 அப்படியே இறக்கிட்டான். பாருங்கள், 93 அப்படியே இறக்கிட்டு +1 கொடுத்த இடத்துல -1 கொடுத்துட்டான். இங்கே பாருங்கள் 693 இருக்கா? இங்கே பாருங்கள், அவன் +1 கொடுக்க வேண்டிய இடத்துல 6க்கு -1 கொடுத்து 5 ஆகிட்டான். அப்படியே உல்ட்டா பண்ணி கொடுத்துருக்கான். இங்கே எப்படி உல்ட்டா பண்ணானோ, இந்த இடத்துல எப்படி உல்ட்டா பண்ணி கொடுத்தானோ அதேமாரி இப்போ இந்த இடத்துல உல்ட்டா பண்ணி கொடுத்துருக்கான். புரியுதுங்களா கான்செப்டு? இது ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கான். நம்ம இதை அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம எடுக்க முடியாது. இப்போ நம்ம எடுத்திருந்தோம்னா இது எப்படி எடுத்திருப்போம்னா 93க்கு இவன் சரி இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்போ அங்கே கம்மியாக இருக்குன்றதுனால நம்ம ஒரு 83 கூட எடுத்துருக்கலாம். ஒரு கெஸ்ஸிங்க்கு சொல்கிறேன், 83 கூட எடுத்துருக்கலாம். அப்போ இதை பண்ண முடியலன்னு தெரிஞ்சால் நம்ம 93 எடுத்துக்கணும். இது இப்படி எழுதிட்டு வரும்போது அப்போது இன்னும் அந்த இதில் -1 பண்ணிவிட்டேன். அப்போ +1 நம்ம பண்ணணும். ஏன்னா +1 தான் ஆக்சுவலாக நடந்திருக்கு. அப்போது 93க்கு பண்ண முடியாததுனால இதை நீங்கள் 94 போட்டிருக்கலாம். இல்லை 93 போட்டுட்டு இந்த போர்டு அப்படியே இறக்கியிருக்கானே. இங்கே பாருங்கள் 851, 961. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்ட்டு இதில் பாருங்கள் 851
இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். 51க்கு 61 ப்ளஸ் 1 பண்ணியிருக்கான். 93க்கு 103 பண்ணணும். ஆனால் அது பண்ணால் அது வேலிட் இல்லை. அதனால் 93 அப்படியே இறக்கிட்டு ப்ளஸ்ஸு 1க்கு பதிலாக -1 6 தூக்கி போட்டிருக்கான். இங்கே பாருங்கள் 8 5 1, இங்கே பாருங்கள் 8 5 1 +1 9, 8க்கு 1 9, 5க்கு 1 6, 1 1 அப்படியே இறக்கிட்டான். இதில் பாருங்கள் 93 அப்படியே இறக்கிட்டான். இந்த 6 மட்டும் 1 கழித்து போட்டிருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், +1க்கும் போட்டு நம்பர் எடுத்துக்கணும், -1ன்னு போட்டு நம்பர் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போது 93க்கு -1 போட்டிருந்தா 5 வருது. 9 3 4 9 3 5 இது ரெண்டுமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இது ஒரு கெஸ்ஸிங். சரி, 9 3 4 வந்திருக்குது. 9 3 5 இது வந்து -1. 9 3 7 இது ஒரு ப்ளஸ்ஸு. அப்போ இது நீங்கள் உல்ட்டா பண்ணும்போது என்னென்ன வரும், 5 3 9 3 5 9 7 5 9 9 7 5 இந்தமாரி உங்களுக்கு உல்ட்டா நம்பர்லாம் கிடச்சிருக்கும். ஒரு 6 நம்பர். அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகம். நிறைய பேர் 1 2 இந்த நம்பர் மட்டும்தான் எடுப்பாங்க. ஒரு 2 3 நம்பர் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வின்னிங் ரேஷியோ ரொம்ப கம்மி. எல்லோரும் புலம்புறது, இந்த ஒரு நம்பரில் நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த ஒரு நம்பரில் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது தான். இந்தமாரி பண்ணும்போது உங்களுக்கு அது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. சரி, அவங்க அப்படியே அடுத்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். இங்கே பாருங்கள் 72 73 72க்கு 73 போது 24க்கு 25 தானே வரணும். ஆனால் அவன் பாருங்கள் 35 கொடுத்துருக்கான். நமக்கு 72க்கு 73, 23க்கு 24க்கு 25, இந்த 24க்கு 24னா அப்போ 25 தானே வரணும்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அப்படி தோன்றதை எடுத்துட்டால் அது எல்லோரும் ப்ரைஸ் அடிச்சிருவாங்க. அது மேட்ரு கிடையாது. அப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யோசிக்கணும். 24க்கு 25 ஏன் போடுறான், 35 போடலாமே, இப்படி யோசிக்கணும். 25 ஏன் போடணும், 52 உல்ட்டா பண்ணி போடலாமே. 35 ஏன் போடணும், 53 போடலாமே. இப்படி நீங்கள் இந்த உல்ட்டா பண்ணி ப்ளஸ் பண்ணி நீங்கள் ஒரு 4-5 நம்பர் எடுக்கிறது வின்னிங் ரேஷியோ பக்காவாக இருக்கும். இது ஒரு மெத்தடுங்களா வந்திருக்கு. அடுத்து இப்போ நம்ம ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்மெட்டை பாருங்கள். 75 51 இங்கேயும் 75க்கு 51 தான் நம்ம வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் அவன் அந்த இடத்துல 51 கொடுக்கல. இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், +1 -1 புரியுதுங்களா? 51ன்ற இடத்துல 61 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். 51க்கு 61 ஆகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம கணக்கு போட்டது 75க்கு 75, 51க்கு 51 தானே வரணும்னு. நான் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் 51ன்றதை ஒன்று எடுத்துருங்க, ப்ளஸ்ஸு 61ன்னு ஒன்று எடுத்துருங்க, 41ன்னு ஒன்று எடுத்துருங்க. புரியுதுங்களா? இது 3 கெஸ் ஆச்சா இது. அடுத்து பாருங்கள், இதுலேயே பாருங்கள் 51க்கு 61. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க 4க்கு -1 போட்டு 3. புரியுதுங்களா? அந்த +1 -1 கான்செப்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறானுங்களே. உல்ட்டா பண்ணி +1, நம்ம உல்ட்டா பண்ணி +1 -1 முன்னாடி எக்ஸாம்பிளே பார்த்தோம். அதே போல் தான் இதுலேயும் +1 போட்டு -1 போட்டிருக்கான். புரியுதுங்களா? உல்ட்டா பண்ணி நீங்கள் ஒரு 10 நம்பர் உல்ட்டா பண்ணி இதிலேருந்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்டு மாற்ற சான்ஸ் அதிகம்.
சரி வாங்க, இப்போ நம்ம மெயின் கெஸ்ஸிங் நம்ம மெயின் வீடியோவில் போயிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போது இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங் எக்ஸாம்பிளில் பாருங்கள். 8067 எடுத்துருக்கானா? இங்கே பாருங்கள், 8087 புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சிமிலாரிட்டி தெரியுதுங்களா இதில்? 8087 8067 புரியுதுங்களா? ஒரே ஒரு 6 7 மாற்றிருக்கான், 7 8 மாற்றிருக்கான். +1 தான் பண்ணியிருக்கான். +1 +2 +1 கூட இல்லை, +2 கூட இல்லை, +1 மட்டும்தான். 6 7 மாற்றிருக்கான், 7 8 மாற்றிருக்கான். அப்புறம் உல்ட்டா பண்ணியிருக்கான். 4 டிஜிட்டுங்க இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 டிஜிட். அதே மாதிரி பாருங்கள், 7 35 இங்கே பாருங்கள், என்ன வந்திருக்கு? 740 740. இதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணுன்றது பாருங்கள். சேம் +1 -1 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கான். +1 -1 0க்கு 0 இறக்கிட்டாங்க, ஒன்றும் பண்ணலை. 3 +1 போட்டு 4 மாற்றிட்டான். ஓகேவா? 3க்கு 4 5, இங்கே இருக்கிற 5 பாருங்கள், +1 போட்டு 6 மாற்றிட்டான். ஓகேங்களா? 7க்கு 7 அப்படியே இறக்கிட்டான். அப்போது +1 மட்டும் யூஸ் பண்ணியிருக்கான், பட் -1. இது வந்து இந்த கெஸ்ஸிங்கிறது வந்து நம்ம சிமிலாரிட்டிக்காக எடுத்து வச்சுக்கிறது. அடுத்த சிமிலாரிட்டியை பாருங்கள். 5 2 3 9. இதில் என்ன இருக்குது நம்பர் பாருங்கள். 9 2 5 3. +1 கொடுக்கல, -1 கொடுக்கல, டைரக்ட் நம்பர், வெறும் உல்ட்டா. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? பண்ணுறது உல்ட்டா அல்லது +1 -1, இதுதான் கான்செப்டு. ஓகேங்களா? இப்போ சரி, அடுத்தது பார்ப்போம். 8930 8930. இதில் 8938 38 எடுத்திருக்கான். 938. இதில் பாருங்கள், இதுவரை நம்ம +1 -1 உல்ட்டா பண்ணி போகிறதான் பார்த்துட்ருக்கோம். இவன் உல்ட்டா 4 டிஜிட்டில் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? 8930க்கு 8938. புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணியிருக்கான்? இந்த 8 தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்கான். புரியுதுங்களா? 0வை தட்டி விட்டான். அதுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 3 டிஜிட்டுக்கு அப்போ நம்ம உல்ட்டா பண்ணி எடுக்கணும்னா 3 டிஜிட்டு 938 ஆன்சரு. நம்ம இது எடுத்துருந்தோம்னா எப்படி எடுத்துருக்கலாம் நினச்சி பாருங்கள். 93 1 ஃபஸ்ட்டு இறக்கிட்டுருப்பான். ஓகேவா? 930 ஒன்று சேம் நம்பர் ரிப்பீட்டட் ஆகாது. அப்போ 93க்கு 0க்கு +1 போட்டிருப்போம். 931 எடுத்துருப்போமா? பக்கத்தில் இருக்கிற 8 -1 பண்ணி பார்ப்போம்னா அப்போ 929 இப்படி ஒன்று எடுத்துருப்போமா? அடுத்து பாருங்கள், உல்ட்டா
93 பக்கத்தில் இருக்க 8 ஒன்று எடுத்திருப்போம். அப்படியே ரிவர்ஸில் 039 இப்படி ஒன்று எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா நம்ம +1 -1 கான்செப்டில் 830 எடுத்திருப்போம். ஓகேங்களா? இல்லையா 920. இது +1 -1 உல்ட்டா. இந்தமாதிரி நம்ம உல்ட்டா பண்ணி எடுக்கும்போது குறைஞ்சது ஒரு 10 to ஒரு 15 நம்பர்கிட்ட மாட்டோம். அதை போட்டு தான் நம்ம ரிசல்ட்டை அடிக்க முடியும். ஓகேவா? ஒரு நம்பர் 2 நம்பரில் ரிசல்ட் அடிக்கிறதுன்றதெல்லாம் எப்படி முடியும்னா, ஐயோ சி போர்டில் மிஸ் ஆகிடுச்சுரா, ஏ போர்டில் மிஸ் ஆகிடுச்சுரா, பி போர்டில் மிஸ் ஆகிடுச்சுரா, வருஷம் ஃபுல்லாக மிஸ்ஸாக தான் ஆகும். ஒரு நம்பர் அவ்வளோ அக்யூரேட்டாக போட்டு கெஸ்ஸிங் எடுக்கிற ஆள் யாரும் கிடையாது. ஓகேங்களா? 10 to 15 நம்பர் நம்ம எடுத்தால் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்க முடியும், ரிசல்ட்டை அடிக்க முடியும். ஓகேவா? இது கெஸ்ஸிங் நீங்கள் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுங்க கூட ஷேர் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? கெஸ்ஸிங்கே உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருந்தால் நம்ம வீடியோ பார்த்து எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு போட கஷ்டமாக இருந்தால் 2 பேர் ஃப்ரெண்டோடு சேர்ந்து போடுங்க, இல்லை 3 பேர் ஃப்ரெண்டாக சேர்ந்து கூட போடுங்க. ஓகேவா? அப்படி தான் பண்ண முடியுமே கண்டி. நான் அடித்தா ஒரே நம்பரில் 6 அப்படின்னா அது ஃப்ளாப்பாக தான் போகும். ஓகேவா? அப்போ இன்றைக்கி பாருங்கள், நம்மளுக்கு இன்றைக்கி அந்த ஃபார்மெட்டில் பார்த்தா 662. அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் வரணும்? நம்ம உல்ட்டா பண்ணி பார்ப்போமே. 661 2 இப்படி இருக்குது. போன ஃபார்மெட்டில் எப்படி பண்ணியிருந்தான்? 93 இறக்கிட்டு 8 தூக்கிட்டான். அப்போ அதே கான்செப்ட் நம்ம பண்ணால் ஒரு நம்பர் எடுப்போம். 61 போட்டுட்டு இந்த 6 தூக்கி போடும். அப்போ 616 இல்லையா? 661 இது ஒன்று போட்டுப்போம். ஓகேவா? 612 இதையும் ஒன்று போட்டுப்போம். 3 நம்பர் ஆச்சுங்களா? இப்போ அடுத்து +1 கான்செப்டில் போவோம். 512 இது ஒரு நம்பரு. 522 +1 இது -1 இது +1 இதில் ஒரு கான்செப்டு. அப்புறம் 622 இது ஒரு கான்செப்டு. 623 இது ஒன்று. 613 இது ஒன்று. இல்லையா? இப்போ இந்த போட்ட நம்பர்லையும் உல்ட்டா பண்ணலாம் பாருங்களேன். 316 226 326. ஓகேவா? இதுவே ஒரு 10 நம்பர்கிட்ட வந்துட்டுருக்கோம். ஓகேவா? அப்போது இது சிமிலராக வச்சு நீங்கள் உல்ட்டா பண்ணி எடுக்கும்போது இப்போ இந்தந்த நம்பர்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதையே நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். இல்லை உங்கள் ஐடியாவுக்கு நான் சொன்னதை வச்சு வேறு எதனா ஐடியா வருதுனாலும் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் நம்ம கொடுத்தது தான். நீங்கள் உங்களுக்கு இதில் என்ன வருன்றதை பார்த்து போடுங்க. இந்த இடத்துக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துருக்குறது. உங்களுக்கு என்னென்ன நான் கொடுத்ததில் வரும்னு தோணுதோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எல்லாத்துக்குமே வருன்ற மாதிரி தோணுன்னா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் கொடுக்குறது, எஜுகேஷனலுக்காக தான் கொடுக்குறது. ஓகேங்களா? விருப்பம் இருக்கவங்க லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள்.